வணக்கம். ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம மாட்டுக்குமே கால்சியம் ஃபால்ட்டு வந்துச்சு, சரிங்களா? அதிகமான ஒரு அன்பு நண்பர்கள் எல்லாமே கேட்டிருந்தாங்க, கால்சியம் கம்பல்சரி மாட்டுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு. கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ போட்டிருந்தேன். அவங்க எல்லாருமே அந்தளவுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சினமாட்டில் அந்த அளவுக்கான தீவனங்கள் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த கால்சியம் ஃபால்ட்டு கண்டிப்பாக வரும், சரிங்களா? இப்போ ஏன்னா இந்த மாடு நம்ம வாங்கிட்டு வந்த மாடு ஹெச்எப்பு வாங்கிட்டு வந்த மாடே இந்த மாதிரியான கன்று போட்டு 3வது நாள் நான் வாங்கிட்டு வந்தேன். 4வது நாள் தான் நம்மள்ட்ட ஒரு 2 3 நாள் நின்றுச்சு. இப்போ நமக்கு கால்சியம் ஃபால்ட் வந்துச்சு. இது நம்ம நாட்டு வைத்தியத்தில் சரி பண்ணிடலான்னு தான் சரி பண்ணால், இருந்தாலும் ஒரு நாள் லேட்டான பிறகு இப்போ டாக்டரை வர சொல்லி பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அன்றைக்கே கூப்பிட்ருக்கலாமே, ஏன் இது மாதிரி பண்ணீங்க? இது இப்போ அது தீவனங்கள் கம்மியாக கொடுத்து அந்த மாடு வளர்த்ததுனால அந்த மாட்டுக்கு பிரச்சனை வந்திருக்கு. எல்லா பேர் பார்ட்ஸுமே உள்ளே இருக்கிறது எல்லாமே கம்மியான ஒரு இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது ரொம்ப. இது இப்போ அதிகமாக செலவு பண்ணி தான் சரி பண்ணணும் அப்படின்னாரு. இப்போ நாட்டு வைத்தியத்துலேயும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இங்கிலீஷ் வைத்தியமும் செய்கிறோம். ஆனால் நான் தண்ணி குடிக்குது, தீனி திங்குது, எல்லா இதுவுமே உண்டு. பால் சுரக்குது, கண்ணுக்குட்டி குடிக்குது, எல்லாம் செய்யுது. ஆனால் இருந்தாலுமே நமக்கான ஒரு மாட்டுக்கு படுத்தா எழுந்திரிக்க முடியல, சரிங்களா? இதுக்காக தான் அந்த லிஃப்ட்டு வண்டி கொண்டாந்து வச்சு ரெடி பண்ணி அதெல்லாம் வச்சுருக்கேன். அதனால் இதேமாரி தான் நீங்கள் யாராவது இந்த கால்சியம் ஃபால்ட்டில் என்னென்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அனுபவம் உள்ளவங்க இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நான் இங்கிலீஷ் வைத்தியம் பண்ணி தான் இப்போ அந்த மாடு காப்பாற்றி வச்சுருக்கேன். இது மாதிரியான ஒரு விஷயங்கள் முறையாக செய்யுங்க. சரியில்லாமல் செஞ்சோம் அப்படின்னா பண்ண நஷ்டத்துக்காக போயிடும். ஓகே.